அவன் இருப்பானோ இல்லையோனோ எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2 டேஸா ஆயிடுச்சுன்ட்டு கத்திட்டே வரோம், வீரப்பா வீரப்பான்ட்டு அங்கிருந்து வராரு. என் வீட்டு வாசல்ல டாய்லெட் போயிடுச்சுன்னு சொன்னாரு. நான் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அள்ளி போடக்குள்ள அவர் என்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டாரு. தள்ளினதுல என் மண்டை அடிபட்டு எனக்கு உடனே வாயிலிருந்து அங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நானும் இவங்களும் மட்டும்தான் லேடிஸ். ஒரு 8 ஜென்ஸ் அந்த மலைக்காக ஒதுங்கி இருப்பாங்க. நாங்க அந்த கீழ இருந்து அந்த ராஜி வருதுன்னா நாய் ராஜி வருது அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு கடைக்கு போனா நீங்க பின்னாடி வந்து பாருங்க 10 நாய் வந்து நிக்கும். அதுவே என்னன்னா அதுங்க நான் வந்தேன்னா அதுங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு எதுனா கொடுப்பேன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் ப்ளீட் ஆச்சு. ஆபரேஷன் பண்ணியுமே வந்து அவன் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து நல்லா தான் இருந்தான். இங்க இருந்து வந்து ரெடல்ஸ்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அங்க கூட்டிட்டு நாங்க போகும்போது கார்ல அவனால ஏறவே முடியல. ஏற முடியாம வந்து தடுமாறுது. அப்பவே எங்க அப்பா சொல்றாங்க. இறந்தோன்னே எங்க அப்பா வந்து அதை வீட்டுக்குள்ளேயே தான் புதைச்சோன்னா அந்த இடத்துல போய் அழுதுட்டு எங்க அப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த நாய்க்குட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டாமின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான். எங்க மம்மிக்கு பர்சனலி நாய் வந்து பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய் வந்து சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. எங்க அப்பா தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு போலீஸ் டாகோட குட்டி வந்து போட்டிருந்துச்சு. ஸ்ட்ரீட் டாக் தான், அது கிராஸ் தான். அது அந்த நாய்க்குட்டியை வந்து எடுத்துட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அது வந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். எங்க மம்மி சொல்றாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்பி, அதாவது எங்க வீட்டுல வந்து ஒரு கேர்ளு, ஒரு காடஸ், ஒரு தெய்வம், எங்களோட கம்ப்ளீட் ஒரு ஹோப்பு, எங்க எல்லாரோட ஒரு குழந்தை, எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த மாதிரினா பப்பி தான் இருந்துச்சு. அது அம்மான்னு தான் சொல்லுவோம். பப்பி கிடையாது, பப்பி அம்மான்னு தான். ஃபேமிலில எல்லாருமே அது அம்மா தான் சொல்லுவோம். அது வந்து ஸ்டோரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து எங்க மம்மி நான் ஸ்கூல்ல இருந்து வரேன், எங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்னம்மா சர்ப்ரைஸ் சொல்லுமா அப்படின்ற. வீட கூட்டு சொல்றேன் அப்படின்றாங்க. சரின்னு வீட கூட்டுறேன். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி கிளீன் பண்ணிடு ரூமை நான் சொல்றேன்றாங்க. சொல்லுமா அப்படின்றேன். இல்ல கிளீன் பண்ண சொல்றேன். நாங்க கிளீன் பண்றேன். அடுத்து துணியெல்லாம் மடிச்சிரு சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. இல்ல நான் செய்ய மாட்டேன், சர்ப்ரைஸே இல்ல சும்மா விளையாடுறேன் அப்படின்றேன். இல்ல சர்ப்ரைஸ் இருக்கு, உண்மையா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. சரின்னு துணியெல்லாம் மடிக்கிறேன். சோஃபா கீழே குனிஞ்சு பாரு அப்படின்றாங்க. குனிஞ்சு பார்த்தா ஒரு மெரண்டா பாட்டில் இருக்கு. நான் வந்து இந்த மெரண்டா பாட்டிலுக்காமா இவ்வளோ வேலை என்ன வாங்கின நீ அப்படின்னா நல்லா குனிஞ்சு பாருன்றாங்க. ஒரு கிண்ணத்துக்குள்ள அது இருக்கு. ஒரு இவ்வளோண்டு குட்டி, அது பிறந்து ஒரு 1 month கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத்தினூண்டு கருப்பு கலர்ல குட்டியோண்டு வாலும் கிடையாது, அதுக்கு இத்தினூண்டா இருக்கு. அந்த கிண்ணத்துக்குள்ள இருக்கு. பார்த்தோன்னே எங்களுக்கு அது ஏதோ எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வர பிரசாதமா எப்படின்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல கம்ப்ளீட்டா எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையே கொண்டு வந்துருச்சு. அது கூடவே அதையும் கொண்டும் போயிடுச்சு. ஆமா கம்ப்ளீட்டா. என்னைக்கு இறந்துச்சோ அன்னைக்குல இருந்து அவ்வளவுதான். டாடி வந்து அவங்க அப்பா மட்டும் கம்ப்ளீட் வந்து ஆல்கஹால் அடிக்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா எப்படி சொல்றது, அடிக்ட்னா அப்படியே அடிச்சு அந்த மாதிரி கிடையாது, ஆல்கஹால் அடிப்பாங்க. அவங்களோட உடம்புக்கு அது நல்லது இல்ல அப்படின்றதுக்காக நாங்க எல்லாருமே சொன்னோம் ஃபிக்ஸ் வரும், விழுந்துருவாங்க, எங்கேயாவது போய் விழுந்திருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதனால ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றது, யார் சொன்னாலுமே அவர் அதை ஸ்டாப்பே பண்ணாத மாதிரி இருந்தாரு. நான் சொல்லுவேன் அப்பா என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க பண்ணுவேன், இவங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சண்டை அது இதுன்னு வந்துட்டு இருந்துச்சு. பப்பி வந்து கரெக்டா அதுக்கு 2 டைம் வந்து குட்டி போட்டுச்சு. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணோம். ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆப்ரேஷன் கரெக்டா பண்ணாங்களா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் ப்ளீட் ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணியுமே வந்து அவன் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து நல்லா தான் இருந்தான். இங்க இருந்து வந்து ரெடல்ஸ்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அங்க கூட்டிட்டு நாங்க போகும்போது கார்ல அவனால ஏறவே முடியல. ஏற முடியாம வந்து தடுமாறுது. அப்பவே எங்க அப்பா சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ, ரொம்ப தூரம் எனக்கு தெரிஞ்சு. ரெட்டல்ஸ்ல இருந்து நாங்க இங்க கூட்டிட்டு வரோம். வீட்டுக்கு வர வரைக்கும் அதோட மைண்ட் செட் வீட்டுக்கு வந்துதான் இறந்து போகணும் அப்படின்றதுனால அங்க இருந்து இது வரைக்கும் அதுக்கு அந்த உடம்புல நாய் இறந்து போறதுக்கு முன்னாடி அது உடம்புல இருக்கிற பூச்சி எல்லாம் வெளில வந்துடும். ஸோ வந்து அங்கே ஒன்றுனா வருது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியாது என்னம்மா பூச்சி எல்லாம் வருதுன்ற. மேபி இன்ஜெக்ஷன் கொஞ்சம் பவராக இருந்திருக்கும். ஸோ அதனால பூச்சி வந்திருக்கும் போலன்னு
கரெக்டா வீட்டுக்குள்ள அந்த ஸ்லோப் மேல வந்து இப்படி ஏத்துறோம் காரை, ஸ்லோப்ல ஏத்துனோட வீட்டுக்குள்ள அது உடம்பு வந்தோடனே இப்படி ஒரு வாமிட் பண்ணிச்சு இறந்துருச்சு. இறந்தோடனே எங்க அப்பா வந்து அதை வீட்டுக்குள்ளேயே தான் புதைச்சோன்னா அந்த இடத்துல போய் அழுதுட்டு எங்க அப்பா ப்ராமிஸ் பண்றாங்க, இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க குடிச்சதுனால தான் என்னமோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக முடியலையா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. பட் அது ரீசனே இல்ல, சீக்கிரமா தான் போனோம், எல்லாமே தான் பண்ணோம். பட் அதோட ஏஜ் வந்து அது காலையில சாயங்க மதியானம் அது இறக்க போதுன்னா காலையில உங்களை எழுப்பி கதவை திறக்க சொல்லுது. பாத்ரூம் வந்தா கரெக்டா எங்களை எழுப்பி கதவை திறக்க சொல்லும். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருமே, எழுப்போம். தூக்கத்தோட எழுப்புமா, நாங்க எங்க திட்டிடுவோமோன்றதுனால எழுப்பிட்டு இப்படி பின்னாடி போய் நவுந்து போய் பாக்கும். நான் தான் எழுப்பினேன், கொஞ்சம் பாத்ரூம் போகணும், கொஞ்சம் கதவு மட்டும் திறந்து போயிட்டு வந்து அப்படின்ற மாதிரி வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எழுப்பி இது பண்ணி விடுவாங்க, போகும். அது முடியாததோட எங்க அத்தை மேல இருக்காங்க, நிறைய குடிச்சிட்டு அப்படியே படுத்து மாடியில போய் அப்படியே ஒண்டியா படுத்துருவாங்க. மேல வீடு இருக்காது, படுத்துருவாங்க. ஆனா இது போய் கூடயே துணைக்கு படுத்து நான் போய் திட்டுவேன், அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நீ ஏன் இது படுத்திருக்க, வாவானா வரவே வராது. அவங்க கரெக்டா கீழே இறங்கி வரும்போது அப்பதான் இதுவும் வருமே. காலை தூக்கி எங்க அப்பா போடுவாங்க, என்ன பண்ணாலுமே இதே பண்ணவே பண்ணாது. பப்பிமா தான் அது, பப்பின்னு கூப்பிட மாட்டாங்க, அதட்ட மாட்டாங்க, பப்பிமா. எதனா தப்பு செஞ்சிருச்சு ஏதாவது பண்ணிடுச்சு அப்படினாக்கா இப்படியே படுத்துக்கிட்டே பாக்கும். நாங்க திட்டுனா கம்முனே இருக்குமே. கம்ப்ளீட்டா யாரையாவது அடிக்க போறோம், இப்ப குச்சி எடுக்கணும்னா இப்படி எந்திரிச்சு நின்னு தடுக்கும், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அடிச்சாலுமே இப்படி குச்சியை வந்து புடிச்சிரும், நம்மள வந்து குச்சி வந்து புடிச்சிரும். அதே மாதிரி தான் என்னோட ஹோப்பே அதான். மத்த இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது அதுங்களுக்கு வந்து அதுங்களோடதுன்னு யோசிச்சுச்சுங்க. ஒரு நாய் வந்து பயங்கரமா பண்ணுவோம், டேலண்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுங்களுக்கு ஒண்ணு வேணும்னா இப்ப அதுக்கு ஒரு கறி கொடுத்தோம், நம்ம திரும்பி எடுக்கும் போது இந்த உருன்றது அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஆனா பப்பி வந்து கம்ப்ளீட்டா அது மனுஷ ரூபத்துல பிறக்க வேண்டியது அப்படியே நாயா பிறந்துருச்சு, அவ்வளவுதான். நிஷாந்த் கொஞ்சம் அவன மாதிரியே தான் இருந்து, அது மாதிரிதான் இருக்கும். கரெக்டா தாப்பால திறந்துட்டு வெளியில ஓடிரும் நிஷாந்த். எப்பனா நம்ம கரெக்டா இப்படி தாப்பால இப்படி தூக்கி இப்படி திறந்துட்டு ஓடிரும். பைக்ல டைம்ல மாஸ்க் போட்டுரும். குளிர் வெளியே அதிகமா இருக்கும், இத கட்டி விட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஈரல் வாங்குறதுக்கு வரும். எல்லாருமே பாப்பாங்க, அது வண்டியை எடுக்க முடியாது, எடுத்தோட மேல ஏறி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ஒண்ணுதான் எங்க வீட்ல இந்த மெயில் டாகே. அப்ப டாமிக்கு அடுத்து உங்க வீட்டு பையன் எங்க வீட்டுக்கு வரான், எங்க வீட்டுக்கு வரான்னு வாங்க எல்லாருமே. அது இப்படி வண்டியில கூட்டிட்டு போகும்போது லேடிஸ் நான் இங்க நிறைய நிக்கும் பாருங்க, இப்படியே திரும்பிக்கிட்டே வரும். ஏய் அங்க பாக்காத அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஆனா அத பாத்துக்கிட்டே தான் வரும், அப்படியே பாத்துக்கிட்டே வரும். ரொம்ப அத பக்கத்துல எங்க அம்மா கைக்குள்ள பூந்துக்கிட்டு பாப்போம், இப்படி வேற பூந்துக்கிட்டு பாப்போம் அந்த நாய் அங்க இருக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி இது பண்ணிக்கோ, கைய வச்சு இப்படி மறைச்சுக்கோ. எவ்வளவு டாகோட இருந்தாலும் சரி, நான் போயிட்டுல நிஷாந்த் வாடா அப்படின்னு கூப்பிட்டாலே எந்த நாய் இருந்தாலும் சட்டை பண்ணாம ஒரே ஓட்ட முடியாது. மம்மியோட டாடி வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டு எல்லாருமே திருச்சிக்கு போயிட்டோம். திருச்சிக்கு போயிட்டு எங்க அம்மா என்னை வந்து அனுப்புறாங்க, நீ வீட்டுக்கு போய், ஏன்னா நாய்ங்களுக்கு சாப்பாடு யாரும் வைக்க மாட்டாங்க, நீ போட்டா அன்னைக்கு நைட்டே நான் வரேன். இவன் என்ன பண்ணிட்டான், சுடுகாட்டுக்கு போயிட்டான். ஒரு நைட்டு டைம்ல போயிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவன் நைட்டு வீட்டுக்கு வராம இருக்கிறது. மத்த எல்லா நாளுமே வீட்டுக்கு வருவான், அன்னைக்கு வரல. எங்க அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேபி நாய்ங்க கடிச்சிருச்சுங்க போல, இறந்துருச்சு போல, வரலன்ட்டு அழுன்னு அழுதுட்டு எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ற, அப்பா வாங்க எனக்கு தெரியலன்னு. கரண்ட் கம்ப்ளீட் கட்டு, ஒயிட்டா இருப்பான் ஆனா தெரியல. எப்படா விடியும்னா விடிக்க, நைட்டு ஃபுல்லா தூங்கல. நைட்டு ஃபுல்லா ஐயோ நம்ம இப்படி விட்டுட்டோமே, நம் ஒரு உடம்பு சரியில்லாம இறந்துருக்கலாமே, நம்ம போய் சாந்த இப்படி விட்டுட்டோமேன்ட்டு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எங்க அப்பா வந்துட்டாரு. நான் அழுத தாங்க முடியல, எங்க அப்பா வந்துட்டாரு திருச்சியில இருந்து. அடுத்த நாள் 4 மணிக்கு காலையில போய் சுடுகாட்டுல பாக்குறேன், இந்த சைடு ஒரு நாய், இந்த சைடு ஒரு நாய் நடுவுல படுத்திருக்காரு. நான் போய் இஷாந்த் இங்க வானா, எனக்கு அழுது தொண்டெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம், இஷாந்த் இங்க வான்ற அந்த நாய் மேல போய் தலை வச்சு இப்படி படுக்குது, வரவே இல்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சரி இது போனா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப செல்லம், எல்லாருக்குமே செல்லம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க அது வேற எங்கேயா போச்சுன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செல்லமாக ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பொருளை வீணாக்கிருச்சு. ஆமா, டேப் கடிச்சிரும், இப்ப எதா இருந்தாலும் கடிச்சிட்டு வச்சிரும். சரி ஓகே, என்னடா இவ்ளோ பேர் வந்து இவ்ளோ பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நாங்க ஒரு டைம் கூட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சது இல்ல. ஒரே ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த டைமே ஸ்டாப் பண்ணது இல்ல.
அபி வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து வேண்டாம், ஏன்னா எங்களால அக்செப்ட் பண்ண முடியல, வீட்டுக்குள்ள வந்து வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வளர்க்க வேணாம், ரோட்டோட வைப்போம், ரோட்டோட வளர்ப்போம், ஏன்னா அது இருந்தாலே எங்களால தாங்கிக்க முடியல. வீட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா அது கம்ப்ளீட்டா எங்கள்ல ஒருத்தர் ஆயிடுது. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேர் அக்கா வந்துருச்சு பாரு, அம்மா வந்துருச்சு, அப்பா கூப்பிடுறல இங்க வா, இங்க வா நான் கூப்பிடுறல அப்படின்றதே இருக்காது. எங்க அப்பா அதுங்களுக்கும் அப்பா, எங்க அம்மா அதுங்களுக்கும் அம்மா, நான் அதுங்களுக்கு அக்கா, அந்த மாதிரி ஒரு இதா இருந்ததுனால எங்களால அதுங்க இறந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டா எங்களுக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஸோ அதனால நாங்க இப்போதைக்கு என்ன ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வேண்டாம், வெளியோட வைப்போம், வெளியோட வளர்ப்போம், மழை வந்துச்சுன்னா உள்ள விடலாம். எதுக்குமே பர்சனலா கேர் கொடுத்து நம்மளோட கம்ப்ளீட்டா அதுங்க நம்மள ஒருத்தர் அப்படின்னு நினைச்சா அதுங்களோட அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அது எப்படி ஆயிடுதுன்னா, எங்களோட லைஃபே எங்களுக்கு பிடிக்கல. டெய்லி நான் இந்த டைமுக்கு தான் வந்து சாப்பாடு வைப்பேன். இவங்களுக்கு தண்ணி வந்த போது கூட அங்க அதிகமா நம்மளுக்கு இடுப்பளவு தண்ணி கூட இருந்தது. அந்த டைம் கூட இவங்க 3 பேருமே எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. அதனால எத்தனை மணியா இருந்தாலும் சரி வந்து வச்சிருவேன். இவங்களும் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, ஒரு 7 மணி வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இதுங்களுக்காக எங்க வெளியில போயிருந்தனாலும் கூடயுமே சீக்கிரமா வந்து இவங்களுக்கு சாப்பாடு வச்சிடணுமேன்ட்டு வேகமா வந்து முதல்ல சாப்பாடு வச்சிருவேன். நான் அப்படியே இருந்தாலும் மோனிகிட்ட ஃபோன் பண்ணி என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் அடுப்புல வச்சிருமா, நான் வந்துடுறேன்ட்டு. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க. நான் வரும்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், இவங்க இங்க இருக்காங்களான்ட்டு. அதே மாதிரி இருப்பாங்க, வந்து சாப்பாடு கண்டிப்பா இவங்களுக்கு வச்சாதான் நான் சாப்பிடவே முடியும். என்ன இந்த நாய் உன்னைய பாக்குது, இதுங்களுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துற, ஈரல் வாங்க போற, பைக்ல போற, இப்படிலாம் பண்ற அப்படின்லாம் கேட்பாங்க. என்னைக்குமே இதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது நான் தவறவே மாட்டேன். எங்க வீட்லயும் நிறைய டாக் எல்லாம் வளர்த்தேன் நான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தடவை இறந்து போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒன்றும் ஒரு நிஷாந்த்னு எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அது மாதிரினா ஒரு ஆம்பளை பிள்ளைங்க எப்படி சப்போர்ட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு என் கூட அது சப்போர்ட்டாக இருந்துச்சு. என் மேலே யாராவது இப்படின்னு கையை வச்சா கூட அது எகிரிக்கிட்டு வரும், ஆனால் கடிக்காது, எகிரிக்கிட்டு வரும். நிஷாந்த் அம்மா வெளியில் கிளம்பிட்டேன்னா முதல்ல வண்டியில் உட்காந்து இப்படி கையை மேலே அழகா என் ஸ்கூட்டியில் உட்காந்துரும். எனக்கு மனுஷங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஆனால் எனக்கு இந்த வாயில்லாத ஜீவனுங்க மேலே ரொம்ப இது. டாக்லாம் நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் படுத்துருக்கோம். அந்த நேரம்லாம் நான் தேடிட்டு ஓடுவேன், யாருக்குமே தெரியாம நானும் என் பொண்ணும் தான் போய் பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நாயை போய் இத்தனை மணிக்கு போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பூ வச்சிருக்கு வேற தலையில கூட்டு போற, பயமே இல்லையான்னு கேட்பாங்க. அது அங்கேயே இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவோம் அந்த ஒரு சீசன்ல. அதுக்கு அங்கேயே போய் ஒரு டென்ட் போட்டு, சரி நீ இங்கேயே இருந்தாலும் சேஃபா இருன்னு சொல்லி அங்க உள்ள நாய்ங்களுக்குலாம் போய் கொஞ்சம் வசதிப்படுத்தி விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்றேன். என்னன்னா அதுங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகுதுங்க, என்னைய பார்க்க போதுங்க கடைசியில, அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு மனிதாபிமானம் நாய்ங்க மேல, அதுதான். இன்னொன்னு எனக்கு ஒரு பெரிய லட்சியம் வந்து என்னன்னா, வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், நகை வாங்கிக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், எல்லாரும் முன்னாடி கார்ல போகணும். அந்த ஆசையே சத்தியமா எனக்கு கிடையாது. பெரிய குடவுனா கட்டி தெருவுல விடுற நாய்ங்களை, கஷ்டப்படுற நாய்ங்களை, ரொம்ப முடியாம இருக்க நாய்ங்களை கொண்டு வந்து வளர்த்து அதுங்களுக்கு நானே என் கையால சாப்பாடு வைக்கணும், அதுங்களை நல்லா பார்க்கணுன்றது மட்டும்தான் என் லட்சியம். என் உயிர் இருக்கக்குள்ள நான் அதை கண்டிப்பா செய்வேன். நாய்ங்களை வந்து தெருவுல விடாதீங்க. உங்க வீட்டுல ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க விடுவீங்களா சொல்லுங்க? ஆனா இந்த காலத்துல விடுறீங்க தான். அம்மா அப்பாவையே கொண்டு போய் நீங்க அனாதை ஆசிரமத்துல விடுறீங்க, பார்க்க மாட்டீங்க அவங்க அம்மா அப்பா அவங்களையே. அப்புறம் நீங்க எங்க இதுங்களை பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. நீங்க பார்க்கல, வளர்க்குறீங்க, வளர்த்துட்டு நீங்க பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்து அதுங்களை கொண்டு வந்து விடுற இடம் கூட ஒரு சேஃபான இடத்துல விடுங்க. ஒரு கடை இருக்கிற மாதிரியோ, அதுங்களுக்கு போய் ஒன்றதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரியோ விடுங்க. தயவு செய்து காட்டு பக்கமோ 100 அடி ரோட்லயோ ஒரு எங்கேயுமே ஆளு நடமாடாத இடத்துலயோ அந்த மாதிரி விடாதீங்க. அது மாதிரி விடுறதுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க எப்படி இப்படி வளர்த்துட்டு விடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனசாட்சி இல்லாம நாய் வளர்க்காதீங்க. எங்க ஊர் வந்து திருச்சி. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். அந்த ஒரு 2 நாள் மட்டும்தான் போவேன். அந்த போயிருக்க டைமுக்கு கூட இல்ல, என் பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், அம்மா ரெக்ஸனியா சாப்பிட்டுச்சா, நிசாந்த் சாப்பிட்டுச்சா, அபி, பைரவ், டாமி, ரெக்ஸனியா, ரோசி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கேட்பேன். ஆனா என் தங்கச்சிங்க எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டேன், உன் பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா என்னன்னு கூட நீ கேட்கல. ரெக்ஸனியா சாப்பிட்டுச்சா, அபி சாப்பிட்டுச்சா, ரெக்ஸனியா சாப்பிட்டுச்சான்னு கேட்குற, உன் பிள்ளைங்க மேல உனக்கு அக்கறை இல்லையாக்கான்னு. என் பிள்ளைங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அதுங்களா செஞ்சு சாப்பிட்ருங்க. ஆனா இதுங்க எங்க வீட்டுல வளர்க்குற நாய்ங்களுக்கு பசி எடுச்சுன்னா யாரையும் கேட்காதுங்க, எப்படா போடுவாங்கன்னு எதிர்பார்க்கும். இப்ப மோனி மறந்துட்டு வேலையில கூட இருந்துரும், நான் ஃபோன் பண்ணி கேட்டா ஐயோ மணி ஆச்சுன்னு கூட வைக்கும். அதுக்காக தான் நான் சாப்பிட்டுச்சான்னு கேட்பேன்.
அதே மாதிரி எங்க அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். என் வாழ்க்கையே எங்க அப்பா தான். எங்க அப்பாவை மீறி எனக்கு சந்தோஷமே கிடையாது. நான் கும்பிடுற சாமியே எங்க அப்பாவுக்கு அப்புறம் தான் நான் நினைப்பேன். எனக்கு தெய்வன்றதை விட எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப ஆசை. எங்க அப்பாவை விட எங்க வீட்டுல ஒரு பப்பின்னு ஒரு டாக் இறந்துச்சு. எனக்கு அது எப்படி இந்த இழப்பை விட எனக்கு அந்த இழப்பு ஓவரா தெரிஞ்சுது. ஆனா இப்ப வந்து சமீபத்துல எங்க அபிமா இறந்தாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, என் பிள்ளைங்க மாதிரி அத்தனையுமேவே நான் வந்து எப்படின்னா, என் பிள்ளைங்கள கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதுங்க எப்படினாச்சும் இதாகட்டும். எங்க வீட்டு முன்னாடி ஒரு டாக் போய் பக்கத்து வீட்டுல டாய்லெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என் நாயை நான் நிக்கிறேன், வெளியில நிக்கிறேன். அவர் அங்கிருந்து வந்து இது கவட்டையை வச்சு என் நாயை கரெக்டா அடிக்க வர்றாரு. நல்லா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என் வீட்டு வாசலில் டாய்லெட் போயிடுச்சுன்னு சொன்னார். நான் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அள்ளி போடக்குள்ள அவர் என்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டாரு. தள்ளினதில் என் மண்டை அடிப்பட்டு எனக்கு உடனே வாயிலேருந்து பிளட்டாக வாமிட் வந்துருச்சு. இருந்தாலும் என் நாயை நான் காப்பாற்றிட்டேன். அவர் அடிக்க வந்ததை நான் தடுத்து என் நாயை நான் காப்பாற்றி விட்டுட்டேன். எல்லாரும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து சொந்தம் தான், பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு. அதுக்கடுத்து ஒரு வாசலில் பெருக்கிட்டு இருக்கேன். கம்பியை வச்சு அப்படியே குத்தி இப்படி தூக்குனார் அந்த நாயை. நான் அதையும் வீடியோவும் எடுத்து நான் மீடியா அளவுக்கு கொண்டு போனேன். அவருக்கு ஒரு மாதிரி மென்டலு அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணி விட்டுட்டாங்க, காப்பாற்றி விட்டுட்டாங்க. 6 to 6:30க்கு மேலே வரும். தண்ணி இருக்கிறதுனால ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. மேலே நிலா வெளிச்சம் தான் இருக்குது. கழுத்தளவு தண்ணியில் அங்கேருந்து பக்கெட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு நானும் எங்கள் அம்மா வரோம். இவன் இருப்பானோ இல்லையோனோ எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2 days ஆயிடுச்சுன்ட்டு கத்திட்டே வரோம். வீரப்பா வீரப்பான்ட்டு அங்கேருந்து வராரு. ஓடி அப்படியே மடமடன் ஓடி வராரு. போலீஸ்லாம் கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறீங்க தண்ணியில் இந்த பக்கம் 2 பேரும் அப்படின்றாங்க. இல்லை எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுவான், நாங்கள் சாப்பாடு வைப்போம்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னோன்னா, அதே மாதிரி போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்கிறத அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரில. நாங்கள் வந்து அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி வந்து வீரப்பான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பைக் ஆரன் சவுண்டு கேட்டுருச்சு. எத்தனை பைக் இந்த சைடு போனாலும் இந்த நாய்ங்க வந்து எந்திரிக்காதுங்க. ஆனால் எங்கள் பைக்கோட அந்த ஆரன் சவுண்டோ இல்லை பைக்கோட சவுண்டோ அந்த அளவுக்கு மெமரி பவரா என்னன்னு தெரில. எந்திரிச்சு அவன் பாட்டுன்னு ஓடி வரான். அந்த இருட்டில் எங்கே இருக்கான் என்னன்னு தெரில. நாங்கள் சாப்பாடு வச்சோன்னு அவன் சாப்பாடு சாப்பிட்றது முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்கள் 2 பேரும் பார்க்குறான். ஐயோ நீங்கள் இந்த தண்ணியில் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் திரும்பி சாப்பாடு வச்சுட்டு போகிற வரைக்கும் நின்றான். நாங்கள் அந்த பாதி போகிற வரைக்கும் அவன் நின்றுட்டு அதுக்கப்புறம் இவன் போகிறான். நாங்கள் அந்த தண்ணியிலே நடக்க முடியாமல் நடந்து அந்த ஒரு இதோட வந்து வீட்டுக்கு போகிறோம். அதில் எங்களுக்கு மோஸ்ட்லி அந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் ஆன விஷயம் என்னன்னா, அந்த டைமில் வந்து நாங்கள் தண்ணியில் வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு காலோ என்ன தண்ணியில் போயிருக்கீங்க அதெல்லாம் கேட்கல. ஆனால் இவன் எங்களுக்காக நாங்கள் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு போகிறான். ஸோ அதுதான் எங்களுக்கும் இவனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனே. இங்கேன்னு கிடையாது, இன்னும் நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்கே இருந்தாலுமே சரி, இந்த இடம்னு கிடையாது, எங்கே இருந்தாலுமே ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் எங்களை ஒன்று பார்த்துச்சுனாலே அதுக்கு நாங்கள் போட்டுருவோம். சரி அதுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சைடு போனாலே அந்த நாய்ங்களுக்கு எங்கே இருக்குமோ தெரியாது. அந்த மெமரி பவராக என்னன்றது எனக்கு தெரியல. கரெக்டாக வந்துடும் பைக் சவுண்டு கேட்டாலே. எங்கள் அப்பாவுமே இதே பைக்கில் போவாங்க. எந்திரிச்சு பார்ப்பான், எங்கள் அப்பானோட வந்து போயிடுவான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சரி ஆஃபீஸ் எதனா போகிறாங்கன்னு. இதே நாங்கள் வந்துட்டு அப்போ தான் சிக்கன் வாங்க போகும்போது இருங்கடா நாங்கள் போய் சிக்கன் வாங்க போகிறோம், வைக்கலடா சாப்பாடுனா ஓடி வந்துட்டே இருக்கோங்க. நாங்கள் சொன்னோன்னா அப்படியே நிற்குங்க. ஓகே இவங்க வந்து வாங்க போகிறாங்க, இப்போ நம்மளுக்கு வைக்க வரல அப்படின்ட்டு. திரும்பி நாங்கள் வந்துட்டு இருங்கடா நாங்கள் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னோன்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி படுத்துருக்கோங்க. இந்த தூண்லேயே நாங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நாங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்து இவங்க வருவாங்க நம்மளுக்கு சாப்பாடை எடுத்துட்டு அப்படின்ட்டு. அதுங்களுக்கு அந்த ஹோப்பை கொடுத்ததுனாலே இப்போ என்னன்னா எங்களால் எவ்வளோதான் முடியல. எங்கள் மம்மி வந்து ரொம்ப எங்கேயாவது வெளில போயிட்டு ரொம்ப லேட் நைட்டில் ஒரு 7 o'clock வந்தாலுமே வந்துட்டு இந்த சைடு தான் வரணும். ஸோ இவனுங்க உட்காந்துருப்பானுங்க. நினைப்போம் சரி நாளைக்கு வச்சுக்கலாம் காலையிலே சீக்கிரமான்ட்டு. ஆனால் இதுங்க வெயிட் பண்ணியிருக்கோங்க, போகும்போது பார்த்துருக்கோங்க அப்படின்றதுனால அந்த லேட் நைட்டில் எங்கள் மம்மி குக் பண்ணுவாங்க. குக் பண்ணி அவங்களுக்கு அந்த இதை வந்து கலரி நான் கலர மாட்டேன், ஜஸ்ட் நான் வந்து வாங்கி கொடுக்கறது அதுதான். அவங்களுக்கு கலரி இந்த ஒரு நாள் கலர்னதுக்கே எனக்கு இந்த இடம்லாம் வந்து கட் ஆகிட்டு, அந்த கரண்டி வந்து நான் பெருசாக இருக்கும் பிடிக்க முடியாது, கட் ஆகிடும், இந்த ஜாயிண்ட்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்க டெய்லி அதையே பண்ணி ஒரு டைம்லாம் நைட்லாம் வால்னிலாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணதே கிடையாது. சரி வலிக்குதே விட்டுறலாமே, ஷோல்டர் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அது விட்டுறலான்னு எங்களுக்கு வந்து தோணுனதே கிடையாது. பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை பைக்ல போகும்போது கேட்பாங்க, நீங்க விட்டுட்டு போறீங்களா, உங்க பின்னாடியே வருதா அப்படின்ட்டு.
ஒரு காலமும் நாங்க விட்டுட்டு எல்லாம் போக மாட்டோம், சாப்பாடு வச்சுட்டு தான் நாங்க போறோம். இந்த சைடு போனா First. வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், போலீஸோட அந்த 4 வே போகும், அந்த இடத்துல போலீஸ் நிப்பாங்க. ஒரு என்ன ஆச்சுன்னா ஒரு ஒன் டே நானும் எங்க மம்மியும் வந்து இதுக்கு போயிட்டு வரோம், இதுக்கு போனோம், மழை தண்ணி வரத்துக்கு முன்னாடி நாள் சரியான மழை. ஃபர்ஸ்ட் போகும்போது மழை இல்லை, வரும்போது என்ன ஆச்சுன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அஜாக்ஸ்ல பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கேருந்து வண்டியை விடவும் முடியல, மழை டைமு, பிகாஸ் நாளைக்கு தண்ணி வந்துடும், விட்டா வண்டி அங்கேயே போயிடும், எடுத்துட்டு வர முடியாதுன்னு அஜாக்ஸ்ல இருந்து நானும் இவங்களும் தள்ளிட்டே வரோம். கம்ப்ளீட்டா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இதுவே பண்ண முடியாது, ஷேக் ஆகி விழுந்துருவோன்ட்டு. அங்கேருந்து நாங்கள் தள்ளிட்டே வந்துட்டு சரின்னு எப்படியோ வரோம். இந்த முனைக்கு வந்த போது போலீஸ் நிக்கிற இடத்துல வந்து ஒரு நாய் குளூர்ல நடுங்கிக்கிட்டே நிக்குது. நிற்கும் போது என்னாச்சுன்னா சரி ஓகே அம்மா ரொம்ப மழை வருதுமான்னு சொல்லிட்டு ஒரு அங்க தேடுறோம், அந்த இடத்துல அது ஒரு பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ள தேடுறோம் எதனா ஷீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நானும் இவங்களும் மட்டும்தான் லேடிஸ், ஒரு 8 ஜென்ஸ் அந்த மலைக்காக ஒதுங்கி இருப்பாங்க. நாங்க அந்த கீழ இருந்து அந்த ஓடை எடுத்து அந்த நாய்க்கு வச்சுட்டு இது பண்றோம். ஒரு பள்ளத்துல இருக்கு, கையை அது கூட அதனால கொடுக்கல, எடுக்க கூட முடியாது, எல்லாம் கை கட்டிட்டு வேடிக்கை கையை அந்த நாய்க்கு ரொம்ப வேடிக்கை குளிருது. பாக்குறாங்கன்னு கூட கிடையாது, ஒரு லேடிஸ் தூக்குறாங்களே, நான் யாரையுமே கூப்பிடவும் இல்ல, நான் தூக்கிட்டேன், 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு மாதிரி அழகா செட் பண்ணி வச்சுட்டு அந்த நாயை சேப்பா வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டோன்னே எனக்கு மனசே அந்த வந்து சேப்பா அதுக்குள்ள போய் அது குளூர்ல அந்த ஒண்டிச்சு பாத்தீங்களா. எனக்கு அங்க இருந்து அந்த வண்டியை தள்ளிட்டு வந்ததோ அந்த இது பண்ணதோ அந்த இதே இல்லாமலே போயிடுச்சு. நான் அப்பயே சொல்லிட்டு வரேன், முனி அது நல்லா இப்போ இதா இருக்குல்ல, பக்கத்துல ஒரு கடை இருந்தா பிஸ்கெட் கூட வாங்கி வச்சிருந்திருப்பேன், ஆனா கடை எதுவுமே கிடையாது. அந்த ஓட்டுக்கு மேலேயே ஒருத்தன் நிக்கிறான், அவன் நவுந்திருந்தா கூட அந்த இதுக்குள்ள அது எனக்கு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் மறைச்சிட்டு நிக்கிறான், சரி இவங்க இந்த சைட்ல ரெடி பண்றாங்க, நம்ம கொஞ்சம் நவுந்துக்கிட்டா அது போயிடுமே, அந்த ஒரு இதுவே வரமாட்டேங்குது. இப்ப இருக்கிற இதுல மனுஷங்க இருந்தாலே வந்து வரதில்லைன்றது. அதே மாதிரி நாய் வந்து கடிக்குதுன்னு சொல்றாங்க, டிவில பண்றாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை கடிச்சு கொதறிடுச்சு, அது பண்ணுச்சு இது பண்ணுச்சுன்னு. எப்பயுமே எந்த நாயுமே நம்ம எதுவுமே செய்யாம கடிக்கவே கடிக்காது, அதுங்களை போய் சீண்டுனா மட்டும்தான் கடிக்கும். இப்ப சும்மாவே ரோட்ல இந்த பிள்ளை போகுது, இந்த பிள்ளைய நான் இது நோண்டாம இது வந்து திரும்பி என்னைய முறைக்க போறது கிடையாது. அது மாதிரி ஒரு சின்ன செயல் செஞ்சிருந்தா மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இப்ப பாக்குறவங்க சொல்லுவாங்க, நாய்ங்கனாக்கா இதுங்க பெரியதா பேசுதா, இப்ப மனுஷங்க முக்கியம் இல்லை, இதுங்களுக்கு நாய்ங்க தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாய்ங்களும் முக்கியம்னு கிடையாது, மனுஷங்களும் முக்கியம்னு கிடையாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்து மேல போறவங்க தான், யாரும் நிரந்தரமா அந்த பூமியில வாழ போறது கிடையாது. வாழ்ற கொஞ்ச நாளைக்கு நல்லவங்களாவும் வாழ்ந்துட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, மேக்சிமம் வாயில்லாத ஜீவங்களை கையெடுத்து கும்பிட்டு கெடுக்கிற யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க 5 ரூபா பிஸ்கெட் வாங்கி போடலன்னா கூட பரவாயில்ல, கல் எடுத்து அடிச்சியோ அதுங்களை கொடுமைப்படுத்தியோ அது பண்ணவே பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், என்னோட வேண்டுகோள் இதுதான். நீங்க என்ன லூசு பைத்தியம் என்னவோ சொல்லிட்டாங்க இந்த உலகத்துல, பரவாயில்ல சொல்லிட்டு போங்க. என்ன ஆனா நிறைய பேர் வந்து பைத்தியம், இது பைத்தியக்காரி, நாய் ராஜி வருதுன்னா நாய் ராஜி வருது அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு கடைக்கு போனா நீங்க பின்னாடி வந்து பாருங்க, 10 நாய் வந்து நிக்கும். அதுவே என்னன்னா நான் வந்தேன்னா அதுங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு எதுனா கொடுப்பேன்றதுக்காக தான். இதுவா நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரீட் டாக் லவ்வரா நானும் என் ஃபேமிலியும் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட், அதுங்களுக்கு உங்களால சாப்பாடு போட முடியலையா போடாதீங்க, பாத்துக்க முடியலையா பாத்துக்காதீங்க, பட் அதுங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த அடிக்கிறதோ அதுங்களை வந்து கொடுமைப்படுத்துறதோ, அதுங்க ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்குங்க, அந்த இடத்துல போய் நீங்க ஏன் அதை நோண்டுதுன்னு அடிக்கிறது, அதுங்களுக்கு வந்து வெறி பிடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் நீங்க பண்ற இந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலதான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5 ரூபா இருந்தா 5 பிஸ்கெட், 1 ரூபி பிஸ்கெட் கிடைக்கும் 5, அதை ஒரு 2 நாய்க்கு போடுங்க, இல்லை ஒரு நாய்க்கு போடுங்க. வெயில் டைம் ஆயிடுச்சு, ஸோ தண்ணி அங்கங்க ஊத்தி வைங்க. வெயில்ல வந்து தண்ணி குடிக்காம ரொம்ப அந்த இதாச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு மாதிரி அதுங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல மழைலாம் பெஞ்சிச்சுன்னா லைட்டா கதவை திறந்து வைங்க. நீங்க ஷூ நிப்பாட்டுற இடம் போதும் அதுங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு, எனக்கு வேற எந்த டாபிக்னாலுமே சீரியஸா வந்து நான் வந்து இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், நான் வந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அவங்க சொன்னதே வந்து எனக்கு நான் கண்டிப்பா இதை பத்தி பேசணும், எங்க பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப நாளா இருந்தேன். ஆனா நீங்க வந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமும் வேற. இத பத்தி பேசணும்னு நான் இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டேன். ஆனா எங்க பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லி மோனி சொல்லவுமே எனக்கு உள்ளார இருந்த சந்தோஷத்தை நான் எங்கேயுமே வெளிப்படுத்தவே முடியல. கண்டிப்பா பேசியே ஆகணும்ட்டு, என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம இன்னைக்கு இந்த வேலையவே செய்யக்கூடாது, இதை மட்டும் நம்ம பேசணும்னு நான் கண்டிப்பா இதுக்கு பேசணும்னே ரொம்ப ஆசைப்பட்டு நான் விரும்பி பேசுறேன். எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டே கிடையாது. அதெல்லாம் எங்களை பார்த்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்து
ஒரு இதா பண்றாங்களே அவங்க கிட்ட நாங்க ரொம்பலாம் செலவு பண்ணல. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எக்ஸ்பென்சிவா பண்றோம் அதெல்லாம் கிடையாது. 50 ரூபா இருந்தா நாங்க அதுல கூட பண்ணுவோம். 20 ரூபா இருந்துச்சுன்னா அதுல கூட பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்ககிட்ட 100 ரூபாய் இல்ல, ஈரல் எங்களால சாப்பாடு வைக்க முடியல, எங்ககிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்குன்னா 5 போற பேக்கெட் வாங்கி போட்டுருவோம். சரி ஓகே அதுங்களுக்கு ஓரளவு பசி ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நீங்களும் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல அமௌண்ட் இருக்கு பண்ணுவீங்க பண்ணுவீங்க, நாங்க இது நம்பிதான் பண்றமே தவிர இந்த இது. நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு பணம் அனுப்பிச்சு விடுங்க, கண்டிப்பா அதான் அந்த அனுப்பிச்சு விடுங்க, மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா வேண்டவே situations வேண்டாம். வரவே வராது. நீங்க நாங்க யார்கிட்டயும் டைரக்டாவே கேட்கவும் போய் மாட்டோம். அதுங்களுக்கே நீங்க செய்யுங்க. இந்த அவங்க கிட்ட கொடுத்து செய்றோம், இவங்க கிட்ட கொடுத்து செய்றோம்ன்றலாம் வேண்டாம். அது வந்து உங்களால சப்போஸ் பண்ண முடியல முடியலன்னாக்கா அந்த மட்டும் பட்சத்துல நீங்க பண்றவங்க கிட்ட கொடுத்து கண்டிப்பா பண்ணுங்க. பண்ணலாம். ஆனா உண்மையா அவங்க அதுக்கு தான் பண்றாங்களா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பர்த்டே நீங்க ஒரு நீங்களே டொனேஷன் போய் கொடுக்கறது ரொம்ப புண்ணியமும் கூடயுமே. நீங்களே ஒரு டாகுக்கு போய் ஒரு 10 ரூபா பிஸ்கட் கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.